ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வந்து மாறன் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனை வீட்டை விட்டே போக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து வள்ளி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ராமச்சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளு, மாறன் அப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அப்படிங்கும்போது இங்கே பாரு, யாருமே எதுக்காகவும் மாறனை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாறனும் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு என்ன இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்க, நான் பண்ணலன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து நம்ப போகிறது கிடையாது, அதனால் நான் வீட்டை விட்டு போனேன்னா நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்களா, சரி நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போகவும் அப்போ வீரா வந்து தடுக்கிறாங்க. நீ ஒன்று வீட்டை விட்டு போக வேண்டாம் நில் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராமச்சந்திரன் பார்க்குறாங்க. அப்போ வந்து வீரா வந்து ராமச்சந்திரனை வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்க மாமா, மாறன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஆதாரம் ஏதாவது நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, அவன் கொண்டு வந்த காரில் தானே இந்த மாதிரிக்கு பொருளை வச்சுருந்தான், அப்போ அவன் தானே தப்பு பண்ணியிருக்கிறான், அப்படிங்கும்போது ஏன் காரை நான் கூட ஓட்டினோம்னா அப்போ நான் தப்பு பண்ணேன்னா அர்த்தமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்து அவங்க பார்க்குறாங்க. என்ன வீரா பின்னி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மாறன் எப்பவுமே அந்த காரை கொண்டுட்டு வர போகிறது கிடையாது, அந்த துணி எல்லாத்தையுமே வந்து ஒரு குடோனில் கொண்டு வைக்கிறதுக்காக எப்போவுமே வந்து கொண்டுட்டு வர்றது வேற ஒரு டிரைவர் தானே கொண்டுட்டு வருவான், ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்து அவன் வர முடியாது உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால தானே மாறன் வந்து அந்த காரை எடுக்கிறதுக்காக போனான், அப்படி இருக்கும்போது மாறன் தான் தப்பு செய்திருக்கான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும், இது கட்டதுமே ராமச்சந்திரன் வந்து குழப்பத்தோடு பார்க்குறாங்க. என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவன் வந்த வண்டியில் தானே அந்த மாதிரிக்கு பொருள் இருந்துச்சு, அப்போ அவன் தானே தப்பு பண்ணியிருப்பான், அப்படிங்கும்போது ஏன் நான் கூட திடீர்னு இந்த காரை ஓட்டியிருக்கலாம், அப்படி இருக்கும்போது அப்போ நான் தப்பு பண்ணுதான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்ன அப்படின்னு கேட்கவோ, இது கிட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது வீரா இந்த மாதிரிக்கெலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமச்சந்திரனும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்து வந்து வீரா சொல்கிறாங்க, மாறன் தான் வந்து அந்த பொருளை வச்சான்னு சொல்லிக்கிட்டு எந்த ஆதாரமும் கிடையாது, அப்படி நீங்கள் ஆதாரத்தை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறனை நானே வீட்டை விட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கவோ, அப்போ அதே மாதிரிக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அதே மாதிரி இப்போ நீ சொன்ன மாதிரிக்கு நானும் சொல்கிறேன், அவன் தான் அந்த பொருளை வைக்கல அப்படிங்கிற ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதுன்னா அவன் வந்து சொல்லுவான், நீங்கள் டைமே கொடுக்காம திடீர்னு அவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஆகும், அப்படி அவன் செய்யலை அப்படிங்கிற ஆதாரத்தை காட்டுறதுக்கு நீங்கள் 2 நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, சரி நீ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா, அவன் அந்த பொருளை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆதாரத்தை 2 நாள் நான் டைம் கொடுக்குறேன், அவன் சொல்லட்டும், அதுக்கப்புறமா அவன் நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் அவன் வந்து எப்போ வரைக்கும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த 2 நாளுக்குள்ள அவன் அந்த ஆதாரத்தை காட்டி நிரூபிக்கலைன்னா அவன் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் மட்டும் என்ன போக போறது, நானும் அவன் கூட சேர்ந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா சொல்லிட்டு இருக்கிற, தப்பு செஞ்சவன் அவன், நீ எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கவும், இல்ல என் புருஷன் தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அவங்ககிட்ட இந்த சவாலாக நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், உடனே ராமச்சந்திரனும் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகு வராங்க. என்னடா அங்கே நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல, ஏற்கனவே கார்த்தி பிருந்தா பிரச்சனையே பெருசாக அங்கே ஓடிட்டு இருக்குது, இதில் இப்போ உன்னுடைய பிரச்சனை வேற, என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல, வர வர இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லவும், அப்போ ராகு வந்து கண்மணியும் பார்க்குறாங்க. கண்மணியும் நம்மளை பற்றி இந்த மாதிரிக்கு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறா, ஆக மொத்தத்தில் இது என்னது இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, யாருட்டுமே சந்தோஷம் இல்லாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து நொந்துக்கிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் நினைக்கிறாங்க, யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த வீரா வந்து இப்போ 2 நாள் அவகாசம் கேட்டிருக்காரல, இந்த வீரா சும்மா இருக்க மாட்டா, அடுத்தது ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து மாறனை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு தான் பாப்பா, அதனால நம்ம ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த பொருள் எல்லாம் வச்சாங்களா அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு 2 நாள் நீ யாரு கண்ணு நீ படக்கூடாது, நீ ஊரை விட்டே போகணும், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீ மறைஞ்சிருந்துக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்னாச்சுது, அந்த மாறனும் அந்த வீரம் வீட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நம்ம நினச்ச மாதிரிக்கு நடக்கலை, ஆனால் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கும்போது, என்னாச்சு விஜய் அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க, அந்த வீரா லேஸ்பட்டவ கிடையாது போலுக்கு, அவள் ரொம்பவே துணிச்சல்காரி தான், கண்டிப்பாக மாறன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அவள் எல்லாம் முயற்சி பண்ணுவா, ஆனால் கண்டிப்பாக வந்து நிரூபிக்க முடியாது, உண்மையை சொல்ல பண்ணாக்கி 2 பேருமே வீட்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜய் சந்தோஷப்படுதாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் உஷாராதாம இருக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கையே, அவங்க என்ன அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பாங்க, எப்படிப்பட்டவ தெரியுமா அந்த வீரா, உன்னுடைய குரல்லையே வந்து பேசி என்னை அந்த இடத்துக்கு வரவழைச்சி கைங்கோலமாக பிடிச்சிட்டாங்க, நீ மட்டும் வரலன்னா அவ்வளோதான், நான் வசமாக அவங்ககிட்ட சிக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா அப்படிப்பட்டவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா எனக்காக எதுக்காக நீ இந்த அளவுக்கு நீ
நீ கஷ்டப்படுத, அப்பா கிட்ட நீ பேசியிருக்கவே வேண்டாம், பேசாமல் நான் வீட்டை விட்டே போயிருப்போம்ல அப்படிங்கும்போது, அப்போ நீ தப்பு பண்ணினியா அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க. நான் எப்படிடி அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவேன் அப்படிங்கும்போது, தெரியுதுல்ல நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால தான் நான் உன்னை வந்து நம்பி நான் அந்த வீட்டில் இருக்க சொன்னேன் அப்படிங்கும்போது, சரி அதுக்குள்ளே ஆதாரம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, ஆதாரத்தை நம்ம தேடுவோம், ஆதாரம் நம்ம கையிலே கிடைக்கும், கண்டிப்பாக நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து உன்னை மாட்ட வைக்கிறதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும், நீ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும், உடனே மாறன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீராட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த விஜய் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து அவங்க சாமி முன்னாடி நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கடவுளே என்னது என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனைலாம் எப்போதான் தீரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா விஜய் வராங்க. என்ன சித்தி எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு விதத்தில் வள்ளிக்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால வள்ளிக்கு விஜய் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க பழைய மாதிரிக்கு விஜய் கிட்ட அவங்க பேசாம கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் இதை பார்த்துக்கிட்டு விஜய் வந்து வள்ளியை பற்றி யோசிக்கிறாங்க. என்ன வள்ளி நம்மகிட்ட பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறா, எதையும் மறைச்சு பேசுகிற மாதிரிக்கு தெரியுது, அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பார்வையே சரியில்லையே அப்படின்னு விஜய் நினைக்கவும் அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் தனிமையில் இருக்க விடு, தயவு செய்து என்கிட்ட யாரும் பேச வராதிங்க, என் பிள்ளைங்களாம் இப்படி தூரம் கஷ்டப்படுறதாங்களே நினச்சி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்போ தான் என் பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா தெரியல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வேதனையோட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விஜய் நினைக்கிறாங்க, உன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சின்ன பண்ணாமல் ஆக போகிறாங்கன்னு கொஞ்ச நாளையில் இதில் வெறும் உன் பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிக்கிறாங்க. அடுத்து நடக்கும்